மாணவ செல்வங்களை வாழ்த்துவதற்காக வேண்டி வாழ்த்துறை வழங்க ஹேசியம் அகமது கபீர், ஒருங்கிணைப்பாளர், ஒருங்கிணைந்த இஸ்லாமிய ஜமா கூட்டமைப்புடைய பொறுப்பாளர், அன்பு சகோதரர் அகமது கபீர் அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். டீம் ட்ரஸ்ட் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற கல்வி முன்னேற்றமே சமுதாய முன்னேற்றம் என்கிற கொள்கையை தலைப்பாக எடுத்துக்கொண்டு கல்வியிலே சிறந்து விளங்குகின்ற மாணவ மாணவிகளை ஊக்கப்படுத்துகின்ற விதத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற பெரியோர்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், மாணவர்கள், மாணவிகள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் அருளும் சாந்தியும் என்றென்றும் நிலவட்டுமாக என்ற முதற்கண் சலாத்தை தெரிவித்தவனாக இந்த வாழ்த்துறையை ஆரம்பிக்கின்றேன். அன்புமிக்க பெரியவர்களே, சகோதரர்களே, கல்வி முன்னேற்றமே சமுதாய முன்னேற்றம் அப்படிங்கிறதா இந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பாக டீம் ட்ரஸ்டினுடைய குறிக்கோளாக. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில கல்வியில மிகச் சிறப்பாக இருக்கக்கூடிய மாநிலம். ஒட்டுமொத்த இந்தியாவிலும் தமிழ்நாடு மிகச் சிறப்பான ஒரு இடத்தை பெற்றிருக்கிற மாநிலம். எந்த அளவுக்குன்னா, ஒன்றிய அரசு ஒரு புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை கொண்டு வந்து நாங்கள் குறிப்பிட்ட இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவிலும் கல்வியினுடைய இந்த இலக்கை நாங்கள் அடைபோகிறோம் அப்படின்னு ஒரு குறிக்கோள் வச்சாங்க. ஒன்றிய அரசு குறிக்கோள் வச்சாங்க. தமிழ்நாட்டிலிருந்து கடுமையான எதிர்ப்பு. ஏன்டா எல்லாரும் எதிர்க்கிறாங்க அப்படின்னா, நீ சொல்லுகிற குறிக்கோள் இருக்கு, அது நாங்க இப்பவே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில இந்த GER என்கிற அந்த கல்வியினுடைய அந்த தர குறியீட்டுல 47% இப்பவே நாங்க அடைந்தோம். அது தமிழ்நாடு பொருந்தாது என்று கல்வியாளர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததை பார்த்தோம். அந்த அளவுக்கு தமிழ்நாடு இந்திய அளவில் கல்வியில மிக சிறப்பான ஒரு மாநிலம். அப்படிப்பட்ட அந்த மாநிலமாக இருந்தாலும் இன்னும் கல்வியில பின்தங்கி நிற்பவர்கள், அதற்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கப்பெறாதவர்கள், அதற்கு சரியான உதவிகள் கிடைக்கப்பெறாதவர்கள் என்று தமிழ்நாடு உண்டு. ஆனால் இங்கே நம்ம சிறப்பாக வளர்ந்திருக்கிறோங்கிறது மறுத்துவிட முடியாது. நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு தனி மனிதனுடைய கல்வியினுடைய முன்னேற்றம் எப்படி ஒரு சமுதாயத்தினுடைய முன்னேற்றமாக மாறுகிறது. நான் படிக்கிறேன், படிச்சதுக்கேற்ற வேலைக்கு நான் போறேன், அது எப்படி என்னுடைய சமுதாயத்தினுடைய இந்த சமுதாயத்தின் முன்னேற்றமாக மாறும் அப்படின்னு நம்ம நினைப்போம். எல்லோருக்கும் தெரிந்ததுனால ஒரு பெயரை சொல்லி நான் சொல்றேன். அந்த மாதிரி இந்தியாவில நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கானவர்கள் உண்டு. மறைந்த அப்துல் கலாம், விஞ்ஞானி அப்துல் கலாம் சொன்ன எல்லா இந்தியாவுடைய அனைத்து மக்களுக்கும் தெரியும். சாதாரண எளிய குடும்பத்திலிருந்து படித்து அவர் விஞ்ஞானியாகி மக்களுக்கு அவருடைய சேவை இன்றைக்கு வரைக்கும் கிடைக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவை போற்றுகின்றது. இப்போது விஞ்ஞானி அப்துல் கலாம் அவர்கள் நடந்த தன்னுடைய அறிவு திறமையை கொண்டு சம்பாதிக்கணும்னு ஒரு முடிவு எடுத்திருந்தார். அதற்கேற்ற ஒரு துறைக்கு போயிருக்கலாம், சம்பாதிக்க கோடி சொன்னா போயிருக்கலாம். ஆனால் அவருடைய படிப்பு அது அவரை மாத்திரம் உயர்த்தல. அவர் எந்த நாட்டில் படித்தாரோ இந்த நாட்டையே ஒரு படி உயர்த்த. அப்துல் கலாம் விஞ்ஞானி ஆகுவதற்கு முன்னால் இந்த நாட்டினுடைய விஞ்ஞான வளர்ச்சி என்ன, அதற்கு பிறகு இந்த நாட்டினுடைய விஞ்ஞான வளர்ச்சி என்ன, இந்த நாட்டை உலகமே திரும்பி பார்க்கிற அளவிற்கு பல ராக்கெட் சயின்ஸ், அதே போல பொக்ரானில் அணுகுண்டு வெடிப்பு என்று விஞ்ஞான துறையில் அவர் நிறைய சாதித்தார். நான் அவரிடத்துல சிறப்பாக பார்க்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு முறை இதே போன்று மாணவர்களுடைய நிகழ்ச்சியில் ஒரு மாணவர், ஒரு கால் இல்லாத ஒரு ஊனமுற்ற ஒரு மாணவர், அவர் பார்க்கும்போது அன்னைக்கு வந்து கட்டக்கால் இருப்பார். இந்த பழைய ஆளுங்களுக்கு தெரியும், இன்னைக்கு இருக்கிற செயற்கை கால் மாதிரி இல்ல, மரக்கட்டையிலே செஞ்சிருப்பாங்க. ரொம்ப வெயிட்டா ஒரு கால் இல்லாத அந்த ஊனமுற்ற மாணவன் அந்த கட்டக்கால் கிட்டு நடந்து வரதுக்கு சிரமப்படுறப்பா, இவ்வளவு வளர்ந்துட்டோம், இவர்களுக்கு நாம ஒண்ணுமே செய்ய முடியலையே என்று அவர் தன்னுடைய துறையில யோசிக்கிறார். யோசிச்சு ராக்கெட் சயின்ஸ்ல பயன்படுத்தப்படுகிற, அதாவது ரொம்ப எடை குறைந்த ஆனால் உறுதியான ஒரு மெட்டீரியல் பயன்படுத்துறாங்க. அந்த மெட்டீரியலை கொண்டு இந்த மாதிரி கால் இல்லாத மக்களுக்காக ஒரு செயற்கை கால் உருவாக்கினா என்ன என்ற அடிப்படையில ஒரு ஆய்வு செய்து இன்றைக்கு அவர் உருவாக்கிய அந்த செயற்கை கால் தான் இந்தியா முழுவதும் இருக்கிற அது போன்று பாதிக்கப்பட்டிருக்கிற அனைவரும் பயன்படுத்துகிறோம். இன்னும் சொல்ல போனா ஒரு சில நமக்கு இருக்கிற காலோட செயற்கை கால் எடை குறைவு இன்னைக்கு அப்துல் கலாம் கண்டுபிடிச்சது. எதற்காக இந்த இடத்துல நான் பதிவு செய்யறேன் அப்படின்னா, ஒரு தனி மனிதன் படித்தார், அவர் தன்னளவில் மாற்று தன்னை உயர்த்தி கொள்ளல. அந்த படிப்பு நாட்டை உயர்த்தது, மக்களுக்கு உதவியாக. இங்க மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நான் சொல்ல வருகிற ஒரே ஒரு கருத்து என்னவென்று சொன்னால், நாம் படிக்கிற படிப்பு நம்மை ஒரு படி உயர்த்த வேண்டும், நம்முடைய குடும்பத்தை ஒரு படி உயர்த்த வேண்டும். அதோடு மட்டுமல்ல, அது சமூகத்தையும் நாம் வாழுகிற நாட்டையும் உயர்த்தக்கூடியதாக. நம்ம படிக்கிற படிப்பு உயர்த்தம் அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகணும். நம்முடைய படிப்பினுடைய இலக்காக அதை வைத்திருக்க வேண்டும். இப்ப +2 படிக்கிறோம், படிச்சு முடிச்சு காலேஜ் போறோம், ஒரு டிகிரி வாங்குறோம். திருப்பூருடைய பெரும்பாலான மக்களை பார்க்கிறோம், டிகிரி வாங்குறாங்க. பிறகு என்ன செய்யறீங்கன்னா, அப்படி குடோன் வச்சுக்கிறோம், கம்பெனி வச்சுக்கிறோம் அப்படிங்கிற. அப்ப இந்த படிப்பு என்னன்னா, எவ்வளவு சிரமப்பட்டு படிச்சோமே, அந்த படிப்பின் மூலம் நாம் உயர்வதற்கு இலக்கு எந்த இல்லை. அது மாணவர்களுக்கு அப்படி திட்டம் இல்லை,
குறிக்கோள் வருமானமா இருக்கக்கூடாது. எந்த துறைக்கு போனாலும் வருமானம் வருங்க. ஆனா குறிக்கோள் வருமானம் காசு பணத்தை நோக்கமா இல்லாமல் இந்த படிப்பை கொண்டு என்னை உயர்த்தி கொண்டு இந்த படிப்பை கொண்டு அதன் மூலம் நான் செய்கிற வேலையின் மூலமாக மக்களுக்கு என்ன சேவை செய்ய முடியும், அதுல வருமானம் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு முன்னாடி துவக்குறை இந்த டிபிஎஸ் தலைவர் டாக்டர் தான் துவக்குறை ஆக்கினார். படிப்பின் மூலம் தான் உயர்ந்திருக்கிறார். இன்னைக்கு மக்களுக்கு மருத்துவ சேவை செய்யறார். வருமானம் இருக்கும், ஆனால் நோக்கம் வருமானமா இருக்கக்கூடாதுல்ல. அது போன்ற நோக்கத்தை நாம உங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு பெற்றோர்களுக்கு நோக்கத்தை பொருளாதாரமா வைக்காதீங்க, நோக்கம் சேவையா வைங்க. அந்த சேவையில நீங்களும் சேர்ந்து வளருங்க. அந்த சேவையாக வைக்கும் போது அந்த சேவை இந்த உலகத்துல நம்மை சிறந்தவர்களாக உயரும். நான் ஆரம்பத்திலே அப்துல் கலாம் சொன்ன மாதிரி அவர் நினைத்திருந்தால் தன்னுடைய தகுதிக்கு திறமை ஏற்ப எங்கேயாவது வெளிநாட்டுல அமெரிக்காவில கிரீன் கார்டு வாங்கி போய் மாதம் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கிட்டு அங்க உட்கார்ந்துட்டு அமெரிக்காவுக்கு சேவை செஞ்சிருக்க முடியும். ஆனா போகல. சொத்து சேர்க்கணும்னு நினைச்சிருந்தா போகல. அந்த மாதிரி அவர் மட்டும் இல்லைங்க. இன்னைக்கும் இந்தியாவுடைய இஸ்ரோல ஆயிரக்கணக்கான விஞ்ஞானிகள் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அத்தனை பேர் காசு நினைச்சா போயிருக்கு. ஆனா இங்க இந்தியாவுக்காக உழைக்கிறார். அப்போ நம்முடைய படிப்பு எனக்கு வருமானத்தை தரும். வருமானம் என்னுடைய நோக்கம் அல்ல. என்னுடைய படிப்பு என்னுடைய சமூகத்திற்கு, இந்த மாநிலத்திற்கு, இந்த நாட்டிற்கு ஏதோ ஒரு வழியில் மக்களுக்கான உதவியாக இருக்க வேண்டும். ஏதோ ஒரு வகையில் மக்களுக்கு உதவி செய்யப்படுகிறார். அப்ப நம்முடைய கல்வியினுடைய நோக்கத்தை சரியாக அமைத்துக் கொண்டோம் என்றால் நம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றி தருவது இறைவனுடைய. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற ஒரு செய்தியை உங்களுக்கு முன்னால் நான் எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். எப்படி சொல்றாருன்னா, ஒரு மனிதன் கல்வியை தேடி ஒரு பாதையை பயணிக்கிறார். அவர் சொர்க்கத்தின் பாதையை இறைவன் இலகுவாக்குகிறார். நம்ம தேடி போனது கல்விதான். ஆனால் இறைவன் சொர்க்கத்தின் பாதையை இலகுவாக்குகிறார். ஏன்? அந்த கல்வி எனக்கானதாக என்று நான் சுருக்கிக் கொள்ளாமல், நான் சம்பாதிக்கணும், என்னை உயர்த்தணும் என்று சுருக்கிக் கொள்ளாமல், நான் இப்போது அதை வெளிப்படையாக கொஞ்சம் பிராடா வச்சிருக்கிறேன். எப்படி? என்னை மட்டுமல்ல, அது இந்த சமூகத்தை எல்லா மக்களுக்கும் அது உதவிகரமா இருக்கணும். பிற மக்களுக்கு, இந்தியாவுக்கு, நம்முடைய நாட்டிற்கு அது உதவிகரமா அப்படின்னு ஒரு மனுஷன் தன்னுடைய நோக்கத்தை விசாலப்படுத்தும் போது அந்த நோக்கத்தை இறைவன் நிறைவேற்றி தருவதோடு உன்னுடைய நல்ல நோக்கத்திற்கு நீ சொர்க்கத்தை நெருங்கி வருகிறாய் அப்படிங்கறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். கல்விங்கிறது வெறுமனே வருமானம் சார்ந்தது மட்டுமல்ல, அது ஒரு மனிதனுடைய அந்தஸ்தை உயர். திருமறை குர்ஆனை பார்க்கிறேன். திருமறை குர்ஆன் 58வது அத்தியாயத்துல 11வது வசனம். அதுல இறைவன் சொல்லுகிறார், உங்களிலே இறை நம்பிக்கை கொண்டவர்கள், கல்வி வழங்கப்பட்டவர்களுக்கும் அந்தஸ்துகளை இறைவன் உயர்த்துகிறான். இறை நம்பிக்கை ஒரு மனிதனை நல்ல மனிதனாக, ஒழுக்கம் உள்ளவனாக, பண்புள்ளவனாக, பண்பாடு கொண்டவனாக, எல்லா மக்களையும் நேசிக்கக்கூடியவனாக இறை நம்பிக்கை மாற்றுகிறது. அப்ப அந்தஸ்து உயர்வுன்னு சொல்லலாம். கல்வியிலேயே அந்தஸ்து இறைவன் அப்படின்னா கல்வியும் அதே மாதிரி தான். ஒரு மனிதன் படிக்கிற கல்வி அது அவனுக்கு மட்டும் என்று இல்லாமல், நான் படிக்கிற கல்வி எனக்குரியது மட்டுமல்ல, இது எல்லா மக்களுக்கும் உரியது என்று ஒரு மனிதன் கல்வியை கொண்டு மக்களுக்கு சேவை செய்வது இறைவன் அந்தஸ்துகள் உயர்த்துகிறார். உலகத்திலேயும் உங்களுக்கு அந்தஸ்து உயர்த்தப்படும் என்று திருமறை குர்ஆன் மூலமாக இறைவன் சொன்ன பார்க்கிறோம். அது அன்பிற்குரிய மாணவ செல்வ பெற்றோர்களுக்கு நாம் சொல்லுகிற ஒரே ஒரு செய்தி இதுதான். நாம் படிக்கிறோம், பள்ளிக்கூடத்தில் படிக்கிறோம், காலேஜில் படிக்கிறோம். நம்முடைய படிப்பின் நோக்கம் என்னவா இருக்கு? சுருக்கிடக்கூடாது. பெற்றோர்கள் சுருக்கிடக்கூடாது. எனக்கு ஒரு பிள்ளை இருக்கிறான், இந்த பிள்ளை படிச்சு ஆளாகி வேலைக்கு போய் நாளைக்கு வயசாகி நான் வீட்டுல உட்கார்க்கும் போது எனக்கு சோறு போடுவான்னு சுருக்கிறாதீங்க. அவனுடைய சிந்தனையை விசாலப்படுங்க. அவன் உங்களுக்கு மட்டுமல்ல, ஊருக்கே சோறு போடுவான். அந்த பிள்ளையினுடைய சிந்தனையை விசாலப்படுங்க. உங்களை மட்டுமல்ல, அவன் ஊரையே காப்பாற்றுவான், நாட்டையே காப்பாற்றுவான். அப்ப பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட விசாலமான சிந்தனைகளை கற்றுத்தர வேண்டியது பெற்றோருடைய பொறுப்பு. அதை கல்வியின் மூலம் தான். கல்விதான் ஒரு மனிதனை நாம் நினைத்த இடத்துக்கு கொண்டு செல்ல முடியும். ஒரு 5வது படிச்ச ஒருத்தர் நான் போய் இஸ்ரோல வேலை செய்யற வாய்ப்பில்லை, ஆனால் அதற்குரிய கல்வி தகுதியோடு இஸ்ரோ அரவணைத்துக் கொள்ளும். விஞ்ஞானியவா, இந்த நாட்டுக்காக சேவை என்று அரவணைத்துக் கொள்ளும். அதே போல +2 முடிச்சுட்டு ஒரு பையன் நான் கலெக்டர் ஆக போறேன் முடியாது. அதையும் தாண்டி சில படிப்புகள் உன்னை தகுதியாக உயர்த்திக் கொள்ளும். நீ வா கலெக்டர் வா என்று அரசு உங்களை அரவணைத்துக் கொள்ளும். இப்படி ஒவ்வொரு துறைக்கும் அந்த துறை சேவைகள் சார்ந்த துறைகள், மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய துறைகள், உலக அளவில் இந்தியாவை உயர்த்தக்கூடிய துறைகள் அனைத்துமே கல்வியால் சாத்தியம். ஆக அந்த கல்வி முன்னேற்றம், சமுதாய முன்னேற்றங்கிற அந்த தலைப்பில் தான் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இங்க வந்திருக்கிற பெற்றோர்கள் அனைவருமே நம்முடைய குறிக்கோள் கல்வியின் மூலம் வருமானம் என்று இல்லாமல், கல்வியின் மூலம் நாட்டின் மக்களுக்கும் நாட்டிற்கும் சேவை செய்வது என்கிற அந்த நோக்கத்தை வைத்துக் கொள்வோம். இறைவன் நம் அனைவருக்கும் உதவி செய்ய போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும். கபீர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி.